தெய்வம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. தெய்வ சக்தி அப்படின்னு ஒன்று நமக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். நம்ம ஒரு தனி மனுஷனாக ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் நமக்கு வேண்டும். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் குடும்ப சப்போர்ட்டே கிடையாது. குடும்பம் சப்போர்ட் பண்ணாததுனால தான் இன்னமும் நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் விருத்திக்கு வரவே மாட்டேங்கிறோம். நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறாமல் நிராயுதபாணியாக நிற்கிறோம். ஏன் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம முன்னேறினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதில் பங்காளி அண்ணன் தம்பியில் அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம். பொண்டாட்டி புருஷன் புள்ள இதுங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணாது. எப்போ நம்ம வெற்றி பெறுவோமோ அப்போ தான் நம்மளை வெற்றி பெற்றுட்ட போல இருக்கு அப்படின்னு வாங்கல தவிர நீ இதுக்கு செய், நான் உனக்கு பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சப்போஸ் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா 1008 நிபந்தனைகள் போடுவாங்க. இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நீ எனக்கு இதை ஒதுக்கி கொடு, அதை எனக்கு ஒதுக்கி கொடு, நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடக்கணும், நீ மூச்சு விட்டால் கூட நான் பேசுகிறது தான் நீ மூச்சாக விடணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கே நம்ம அந்த கூட்டணியே வேணாண்டா நான் ஏகாந்தமாக இருந்துட்டு போயிடலன்னு கூட பல பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு. அப்படி இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நம்ம கூட்டணி கவர்மெண்ட்டு கூட வரமாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பல பேரோட முயற்சி தவிடுபொடி ஆகுது. அப்போ இந்த நேரத்துலலாம் நம்ம நல்லவர்களாக வாழ்வதை விட கோடீஸ்வரர்களாக வாழணும். பணம் முக்கியம் இல்லை, பணம் வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும். இதுக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கணும். பணத்தில், புகழில், கௌரவத்தில் கோடீஸ்வரனாக இருக்கணும். அதை யாரை வச்சு உருவாக்கலான்னா தெய்வந்தான் நமக்கு துணை செய்யும். உறவுக்காரவங்க செய்ய மாட்டாங்க, சொந்தக்காரவங்க வரமாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஏற்றி விட மாட்டாங்க. அப்போ எந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த ராசிக்காரவங்க உச்சத்தை தொடுவார்கள், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த தெய்வத்தை வணங்குறது எப்படி, அதில் சின்ன பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க பார்ப்போமா. குறுக்கு வழி தெரியாதவர்கள், சில பேருக்கு குறுக்க கூட போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். இந்த ஃபஸ்ட்டு வியாபாரம் பண்ணும்போது இந்த ராசிக்காரங்க மட்டும் முதல் வியாபாரம் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. முதல் வியாபாரம் என்னென்னா, ஒரு கடையில் போய் கடையை திறப்பாங்க. இவங்க போய் ஏதாவது முதல்ல வாங்க சொன்னால் வாங்க மாட்டாங்க. வேணாம் சார், நமக்கு ஏதாவது ராசி இல்லைன்னு அந்த ஆளுக்கு வியாபாரம் இல்லாமல் போயிட போகுது சார், யாராவது ஒருத்தவங்க வாங்கட்டும். தன்னையை இன்னொருத்தவனுக்கு என்றைக்கு ராசியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இன்னொருத்தனுடைய வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், எண்ணத்தில் கூட இன்னொருத்தவன் கெட்டு போகணும்னு முடியாதவர்கள். எஸ், கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லா தெய்வமும் சப்போர்ட் பண்ணும். எண்ணமே அவங்களுக்கு தெய்வம். அவங்க எண்ணம் தான் அவங்கள உயர்வுக்கு கொண்டு போகும். இந்த குறுக்கு வழி பிடிக்காது, ஒருத்தவங்கள்ட்ட சிபாரிசு கேட்க பிடிக்காது, ஒருத்தவங்கள்ட்ட குனிஞ்சி போக பிடிக்காது, பணிஞ்சு போவாங்க. அதே நேரத்தில் குனிஞ்சி போக பிடிக்காது, கூழு கும்பிடு போட பிடிக்காது, பொய்யான விஷயங்களை சொல்லி அவங்கள பாராட்ட பிடிக்காது. இப்படி பிடிக்காத விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் உண்மையாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. அது சில பேருக்கு முரண்பாடாக கூட போகும். அதில் வருத்தமும் இவங்களே படுவாங்க. அதே மாதிரி கண் துடைப்புக்குத்தான் நிறைய பேர் கும்பராசிக்காரங்களை பக்கத்தில் வச்சுப்பாங்க. கண் துடைப்புக்கு. அதுவே பல பேருக்கு கும்பராசிக்கு தெரியாது, நம்மளை இவன் கண் துடைப்புக்கு தான் வச்சுருக்கான்னு நம்பி பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் அவன் கற்றுக் கொடுக்குற பாடத்தை அழகாக கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட அற்புத போராளிகள். இவங்களுக்கு பேர் என்ன? போராளிகள். பல தர்ம யுத்தத்தை பார்க்கக்கூடியவர்கள். அதனால தான் தர்மவான் அப்படின்னு கும்பத்துக்கு ஒரு பேர் உண்டு. இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்கள் என்றைக்கும் செல்வ செழிப்போட நிம்மதியாக கோடீஸ்வரனாக இருக்கணும்னா அவங்க எண்ணம் அவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அவங்க எண்ணமே அவங்கள நல்லா தான் கொண்டு போகும். யார் உதவி பண்ணாலும் அவங்க எண்ணம் அவங்கள உதவி பண்ணும். அதை தாண்டி தான் மனுஷாலுடைய உதவிலாம். அதனால் அவங்க யாரையும் இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்க எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும்லாம் நினைக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நான் இருந்தால் அவங்களுக்கு நிம்மதி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்.
அப்போ கும்பத்தை பொறுத்தவரை கும்பத்தினால் பல பேரோட துன்பம் விலகும். இதில் அந்த துன்பம் விலகிறதுனால அந்த துன்பம் கொஞ்சம் கும்பத்தையும் சேரும். இப்படி பல சேவைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அவர்களை கோடீஸ்வரர்கள் ஆக்கணும்னா அவங்க ஒரு காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். கும்பராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா சாட்சாத் 2 தெய்வங்களை எடுத்துக்கணும். ஒன்று துர்கா பரமேஸ்வரி, 2வது ஹனுமான் ஆஞ்சநேயர். இந்த 2 சுவாமியை கும்பராசிக்காரர்கள் கையில் எடுத்துக்கணும். எல்லாருக்கும் ஒரு தெய்வம், கும்பத்துக்கு 2 தெய்வம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னுவாங்க. அதனால் கும்பராசிக்காரவங்களுக்கு எப்பயுமே 2 பக்கம் இடி. பாசம் வச்சது மேலேயும் இடி, பாசம் பெற்றுக்கிட்டது மேலேயும் இடி அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றதுனாலையும் இடி, பெற்றவங்களாலையும் இடி. அது மாதிரி கும்பம் எப்பயுமே ஒரு 2 பக்கத்தில் அந்த மத்தளம் மாதிரி, வேறு வழி இல்லை. அதனால தான் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் காவல் தெய்வமாக துர்க்கையை எடுத்துக்குங்க. அந்த துர்க்கையுடைய காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். காத்தியாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதிகம். ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. சனிக்கிழமைன்னா ஹனுமான் கோயிலுக்கு போங்க. ஆனால் பெருமாள் கோவிலில் இருக்கிற ஹனுமானை பாருங்க. ஹனுமானுடைய தனி சன்னதியில் போய் தனி கோயிலுக்கு போக வேண்டாம். கும்பத்துக்கு ஒத்து வராது. புரியுறதா? கும்பத்துக்கு ஒத்து வராது. கும்பம் எப்பயுமே சிவனை வழிபாடு பண்ணணும். மானசீகமாக சிவனை எடுத்துக்கணும். ஒன்று, நீங்கள் சனிக்கிழமையில் இருக்கிற சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் இருக்கிற ஹனுமானை போய் வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசி ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை போய் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு தீபம் போடுங்க. துர்க்கைக்கு புஷ்பம் வாங்கி சாத்திட்டு வாங்க. மல்லிகை புஷ்பம், எந்த புஷ்பம் கிடைக்குதோ வாசனை புஷ்பம் சாத்திட்டு வாங்க. இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. துர்க்கையும் ஹனுமானும் உங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு துர்க்கையும் ஹனுமானும் தான் பிரத்யேக தெய்வங்கள். உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இவங்க 2 பற்றி ஒப்படைங்க. உங்களுக்கு மனசெல்லாம் ஹனுமானும் துர்க்கை மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவளோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். மானசீகமாக சிவனை கையில் வச்சுக்கணும். அவ்வளோதான். சிவபெருமான், துர்க்கை, ஹனுமான். ஹனுமான் எப்படி இருக்கணும்? பெருமாள் கோயிலில் இருக்கிற ஹனுமானை போய் தரிசனம் செஞ்சு பாருங்க. கும்பராசிக்காரர்கள் ஒரு பெரிய சரித்திரத்தை படைப்பீங்க. உங்களை நிச்சயமாக உங்கள் மனசை பல பேருக்கு புரிய வைப்பார் ஹனுமான். ஏன்னா மனதைரியம்னு ஒன்று வேணும் இல்லையா? அந்த மனதைரியத்தை ஹனுமான் கொடுக்குறார். பணம் வேணும் இல்லையா? பெருமாள் கொடுக்குறார். வெற்றி வேணும் இல்லையா? துர்க்கை கொடுக்குறா. இது எல்லாம் சித்தம் அடையிறதுக்கு நமக்கு புத்தி சரியாக போகணும். சித்தி அடையணும் இல்லையா? சிவன் கொடுக்குறார். 4 பேர். ஆமாம், வரங்கள் பெறக்கூடியவர்கள் கும்பம். நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். என்னங்க, நான் சொன்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களா? நான் சொன்ன தெய்வத்தை மட்டும் காவல் தெய்வமாக எடுத்துக்கிட்டு இந்த ராசிக்காரவங்க வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். புது சக்தி இருந்தால் போதும், சகலமும் நமக்கு உண்டுங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்டவர்கள் நமக்கு அமையணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அமையணும்னு நினைக்கிறீங்களா? வீடு கட்டணுமா? கல்யாணம் பண்ணணுமா? குழந்தை பெற்றுக்கணுமா? நிம்மதியாக இருக்கணுமா? கரெக்டு தானே? இது எல்லாம் நடக்க சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய ஸ்பெஷல், உங்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் நிம்மதியாகுவாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு நிம்மதியை கொடுக்கல, நம்மளை ஏற்றி விடலை. ஆனால் பாருங்கள் நம்ம எவ்வளோ நல்லவங்க பாருங்கள். நாம் இந்த சுவாமியை கும்பிட்றதுனால, இந்த பரிகாரம் பண்ணிக்கிறதுனால நம்ம குடும்பமும் நல்லா இருக்க போகுது, நாமளும் நல்லா இருக்க போகிறோம். இதில் யார் சுயநலவாதி, யார் பொதுநலவாதி? என்றைக்குமே நீங்கள் பொதுநலவாதி தான். அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தோஷம் என்றைக்கு இருக்குங்க. என்றைக்குமே அன்னை ஆதிபராசக்தி அபிராமியை எல்லாரும் வழிபாடு பண்ணுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது, ஏன்னா இது எல்லாருக்கும் உள்ள ஒரு மந்திரம், என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மனசில் அதிருப்தி ஏற்படுகிறதோ, மன கஷ்டம் ஏற்படுகிறதோ, வருத்தம் ஏற்படுகிறதோ, எனக்கு இந்த இடத்துக்கு வழியே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மனசு என்னைக்கு வருதோ, அம்பாளுடைய பாதத்தை போய் பிடிங்க, அபிராமியை போய் பாருங்கள், அபிராமியோடைய பாதத்தை போய் பிடிங்க. அம்மா சரணாகதி அடைஞ்சிட்டம்மா, அமாவாசையை பௌர்ணமியாக ஆக்கி கொடுத்தவ நீதான் தாயி, இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசையாக என் வாழ்க்கை இருக்குது, அதை பௌர்ணமியாக ஆக்கு தாயி அப்படின்னு அந்த தாய்கிட்ட நீங்கள் மன்றாடி கேளுங்க. அந்த தாய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன்கிற அமாவாசையை விளக்குவா, கஷ்டங்கிற அமாவாசையை விளக்குவா, நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் தடைங்கிற அமாவாசையை விளக்கி உங்களுக்கு பௌர்ணமியை அந்த அம்பாள் கொடுப்பா. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அபிராமியை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதியை புத்தகத்தை உட்காந்து படிங்க, படித்து பாருங்களேன். ஒரு 10 வாரம் நீங்கள் தொடர்ந்து படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாற்றங்களை அப்படியே மெய்சிலுக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அதாங்க அம்பாளுடைய விளையாட்டு. அதனால் அபிராமி அந்தாதிங்கிற அருமருந்து கையில் வச்சுக்கிங்க. நீங்கள் என்னைக்கு தோற்று போக மாட்டீங்க, சகல சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா அமாவாசைகளும் விலகும். செய்யலாங்களா? மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு நான் என்றும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. அபிராமியை போற்றுவோம், அபிராமி அந்தாதியை படிப்போம், வாழ்க்கையில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம், சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.